நிகழ்தகவு. முன்னாள் காதலியின் கணவரை கத்தியால் குத்திக் கொன்ற எக்ஸ் லவர். பேருந்தில் வைத்து எக்ஸ் லவர் வெறிச்செயல். மனைவியின் கண்முன்னே துடிதுடித்து உயிரிழந்த கணவர். முன்னாள் காதலியின் கணவனை எக்ஸ் லவர் கொடூரமாக குத்திக் கொன்றது ஏன்? கொலையின் பின்னணி என்ன? ஊருக்கு போறதுக்காக கங்காதர் பூஜா தம்பதி பஸ்ல உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ பக்கத்து சீட்ல மாஸ்க் போட்டுட்டு உட்கார்ந்திருந்த இளைஞர் ஒருத்தன் திடீர்னு தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து கங்காதரோட வயிறு, கழுத்து, கை, கால்னு உடம்பு ஃபுல்லா கத்தியால சரமாரியா குத்தி கழிச்சிருக்கான். அதை பார்த்து பதறினவங்க அவனை தடுக்க பார்த்திருக்காங்க. ஆனா கையில கத்தியோட ஆக்ரோஷத்தோட நின்றுட்டு இருந்த இளைஞர்கிட்ட யாராலையும் போக முடியல. மனைவி பூஜா கண்ணு முன்னாலேயே கங்காதர் துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. வழக்கமா யாரையாவது குத்தி கொலை பண்ணவங்க மின்னல் வேகத்துல அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. ஆனா கங்காதரை குத்தி கொலை பண்ணவன் அங்கேயே நின்றுருக்கான். தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் இறந்து கிடந்த கங்காதரோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதே மாதிரி சடலத்தோட பக்கத்திலேயே கையில கத்திய வச்சுக்கிட்டு வெறியோட நின்றுட்டு இருந்த இளைஞரை கைது செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணிருக்காங்க. உன் பேர் என்ன? கங்காதரை கத்தியால குத்தி கொலை பண்ற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? உனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படின்னு நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. காவலர்களோட எந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்காம மௌனமாவே இருந்திருக்கான் அந்த இளைஞன். கேள்வி கேட்டு நொந்து போன போலீஸ் அவனை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சிருக்காங்க. அப்போதான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கொலை பண்ணது எதுக்குங்கிறத வாயை திறந்து சொன்னவன் தன்னோட பேர் பிரீத்தம் டிசோசா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கான். கர்நாடக மாநிலம் உத்தர கன்னடாவில் உள்ள பூஜாவுக்கு காலேஜ் படிக்கிறப்ப பிரீத்தம் டிசோசா கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருந்த ரெண்டு பேரும் நாளடைவில் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடிக்கடி பல இடங்களுக்கு போய் தங்களோட காதலை வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. சில சமயங்களில் வெளியூருக்கு போய் ரெண்டு பேரும் தனிமையில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. 5 வருஷத்துக்கு மேலே உயிருக்கு உயிராக லவ் பண்ண பூஜாவும் பிரீத்தம் டிசோசாவும் கல்யாணம் பண்ணிக்கவும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் பூஜாவோட வீட்டில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனால பூஜாவும் பிரீத்தமும் பெற்றோர் எதிர்ப்பை மீறி தனியாக வீடு எடுத்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்த பிரீத்தம் டிசோசாவுக்கு அதே கம்பெனியில் வேலை பார்க்குற வேற ஒரு பொண்ணு கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஃப்ரெண்டுங்கிற முறையில் பேசி பழக ஆரம்பித்த பிரீத்தம் டிசோசா கொஞ்ச நாள் கழித்து பூஜாவுக்கு தெரியாமல் அந்த பொண்ணு கூட நெருக்கமாக பேசி பழகிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பூஜாவோட இருக்கிற நேரத்தையும் மொத்தமாக குறைச்சிருக்கிறான் பிரீத்தம் டிசோசா. அதனால் ரெண்டு பேருக்கும் இடையில தினமும் சண்டை வந்திருக்கு. எதுக்காக என் கூட பேச மாட்டேங்கிற, என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க பூஜா. ஆஃபீஸில் வேலை அதிகமாக இருக்குது, அதனால தான் சரியா பேச முடியலன்னு சொல்லியிருக்கிறான் பிரீத்தம் டிசோசா. பூஜாவும் அவனை மலை மாதிரி நம்பியிருக்காங்க. ஆஃபீஸ்க்கு போறேன்னு வீட்டில் இருந்து கிளம்பின பிரீத்தம் அந்த பொண்ணோட ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்கான். பூஜாவும் அதே மாலுக்கு யதார்த்தமாக போயிருக்காங்க. அங்கே பிரீத்தம் வேற பொண்ணோட இருந்ததை பார்த்த பூஜா ஆத்திரம் அடைஞ்சு அவன்கிட்ட அங்கேயே சண்டை போட்டிருக்காங்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னோட இருக்க மாட்டேன், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி போயிட்டாங்க. பிரீத்தம் எவ்வளவு கெஞ்சியும் பூஜா தன்னோட மனசை மாத்திக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பெங்களூர்ல வேலை செஞ்சுட்டு அங்கேயே செட்டில் ஆன பூஜா தன்னோட வேலை பார்த்த கங்காதரை லவ் பண்ணி பெற்றோர் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயம் பிரீத்தம் காதுக்கு போயிருக்கு. உடனே பூஜாவுக்கு கால் பண்ண பிரீத்தம், ஊர் உலகத்துல பண்ணாத தப்பா நான் பண்ணிட்டேன், திருந்தி வந்து மன்னிப்பு கேட்டும் என்னை கண்டுக்காம நீ வேற எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கியா, உன் குடும்பத்தை என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணியிருக்கான். அடுத்த சில நாட்கள்ல உத்தர கன்னடாவில் சொந்தக்காரங்களோட ஃபங்க்ஷனுக்கு பூஜாவும் கங்காதரும் ஜோடியா வந்திருக்காங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு பெங்களூர் போறதுக்காக சிர்சி பேருந்து நிலையத்தில் உள்ள பஸ்ல ஏறி உட்காந்துருக்காங்க. அப்போ அங்க வந்த பிரீத்தம் பூஜாவை பழி வாங்கறதுக்காக அவங்களோட கணவர் கங்காதரை கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்கான். இந்த அத்தனை உண்மைகளும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருந்த பிரீத்தம் இப்போ சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்கான்.